ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் முறுக்கு புளிய போகிறாங்க. அதனால் கொஞ்சோண்டு மாவு எடுத்து கொஞ்சமாக புளியுவோம் அப்படிங்கிறதுக்காக இருக்குது. இது கடையில் வாங்கின ஓமம். ஐயோ கொட்டிடுச்சு. இது எங்கள் வீட்டில் வந்து எள்ளு, எங்கள் கொல்லையில் விளைஞ்ச எள்ளு. இதில் ஒரு டப்பா இருந்துச்சு, நாங்கள் தான் எண்ணெய் ஆட்டிவிட்டோங்க. இதில் ஒரு டப்பா இருந்துச்சு, முடிச்சுட்டாங்க. இருக்குது, இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது. அந்த எடுக்காமே ஓகே. வெந்நீர் எடுத்து வச்சாச்சு. ஓமம் போட்டாங்க, எள்ளு போட்டாங்க, போட்டு தண்ணி போட்டு நல்லா பனைஞ்சிக்கிட்டு இருக்க போகிறாங்க. ஓகே, நம்ம விறகு அடுப்பில் தான் செய்ய போகிறோம். வெளியில் அடுப்பை பற்ற வைக்கணும். மீதி மாவை வந்து கட்டி வச்சுருங்க. எள்ளு ரொம்ப போடாதீங்க, முறுக்கு ஓட்டையில் மாட்டிக்கும். முறுக்கு மாவு பிணைவது எப்படி? எண்ணெய், சிறிதளவு தண்ணீர், சிறிதளவு இல்லை, நம்ம வேணுங்கிற தண்ணியை ஊற்றி தான் ஆகணும். நல்லா அப்படியே கிண்டி பிணையணும். எல்லோரும் கேட்க போகிறாங்க, என்ன சிஸ்டர் நீங்கள் முறுக்கு மாவு பண்ணியாமல் உங்கள் வீட்டுக்கார பண்ணி சொல்கிறீங்கன்னு. அவர் மாஸ்டர், நல்லா அவர் செய்வார். மறுபடியும் கொஞ்சம் தண்ணீர், மறுபடியும் கிண்டி விட்டு பிணையணும். டிவி ஓடிட்டு இருக்கு, பசங்க டிவி பார்த்துட்டு இருக்குதுங்க. எங்கள் சின்ன பாப்பா. மழை வந்துட்டான், மழை வந்துடுச்சு. கொஞ்சம் நேரம் விட்டுருந்தது, மழை வந்துட்டு வருவேன். துணியெலாம் வெள்ளை காயுதாங்க. வேலிட்டு வந்துடவா? எங்கே வச்சுட்டு போகணும்? வேணுங்க, எல்லாம் மூடி உரமாக எடுத்துகிட்டு வந்துடும். துணி காயுது. துணி அள்ளிட்டு வந்துடணும். வாங்க, வீட்டு துணி அள்ளிட்டு வந்துடுவோம். இந்தாங்க வச்சுங்க. இந்தாங்க. நல்லா பிணைஞ்சு கொண்டு வரணும். ரொம்பையும் தண்ணியை ஊற்றாம, லைட்டாகவும் தண்ணி காட்டாம. ரொம்ப போடல, 1.5 படி தான் போட்டிருக்கோம். மேடம் தண்ணி வேணும், தண்ணி. உனக்கு எட்டாதும்மா, நீ வைம்மா, அம்மா வரும். மாவு பிணைஞ்சாச்சு, நல்லா பதமாக சாப்பிட்டா. புரோட்டா மாவு மாதிரி பிணைஞ்சாச்சு. ரொம்ப டைட்டா பண்ணியாதீங்க, மாவு சூப்பராக பதமாக பிணைஞ்சாச்சு. ஓகே, உங்களுக்கு யாருக்கும் முறுக்கு மாவு பிணையணும்னா சொல்லுங்க, வந்து பிணைஞ்சு தரேன். ஆமாம், காரப்புந்தி, மிச்சர், காராசேவு, ஓலை பக்கோடா,
ரிங்கு முறுக்கு பூந்தி சாப்பிட்டா பிணைஞ்சாச்சு. ஓகே, அப்போ தான் முறுக்கச்சி உடையாம. ஆமாம், அமுக்குனாமன்னு வைங்களேன், டைட்டாக இருந்தது மாவல்லி வச்சு அமுக்குனாமன்னா முறுக்கச்சி டப்புக்குன்னு போயிடும். நம்ம கையில் தான் இருக்கும் முறுக்கச்சியோட கை. போன வருஷம் அப்படி தான் டைட்டாக மாவை பிணைஞ்சி முறுக்கச்சியில் வச்சு தீபாவளிலாம் முடிஞ்ச பிறகு, தீபாவளிக்கு இல்லை, தீபாவளிக்கு பிறகு. போன வருஷம் எங்களுக்கு தீபாவளி கிடையாது, எங்கள் பாட்டி அமுக்கணுமா அப்படியே உடஞ்சி போச்சு. அப்புறம் இந்த வருஷம் புதுசாக முறுக்கச்சி வாங்கி முறுக்கு சுட்டோம். அதனால் நீங்களும் முறுக்கு வந்து சாப்பிட்டா பிணைஞ்சிக்கங்க. ஓகே, அமலாக்கா மாதிரி பாருங்க, அந்த கலான்னு சொல்றீங்களா, அவங்க மாமியார் மாதிரிலாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க யாரும். நாங்கள் தான் எல்லாமே. நானே ஆடினால் அழகுராஜா. ஆமாம், ஏட்டு இசற்று எல்லாமே நம்ம தான். அவங்க லெஃப்ட்டுன்னா நான் ரைட்டு. ஓகே, அப்படி தான் எல்லோரும் இருக்கணும். அப்போ தான் லைஃப்பு சூப்பராக போகும். நீ செஞ்சு கொடு நான் திங்கிறன்ட்டெல்லாம் உட்காந்துருக்கக்கூடாது. நம்மளும் உதவி பண்ணணும், நம்மளும் செய்யணும். நம்மளுக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு கொடுக்கணும். ஓகே 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 ஓகே, ரெடி ஆகிட்டு. மாவு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணி, கேசடுப்பில் எல்லாம் செய்ய வேண்டாம், வெறுவடுப்பில் செய்வோம், அதான் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் போய் கையை அழைச்சிட்டு வந்துடுறேன். அடுப்பு பற்ற வச்சாச்சு, கடாயை வச்சாச்சு, சூடாகிட்டுருக்கு. இன்னும் எண்ணெய் ஊற்றலை. ஆமாம், வெறுவெல்லாம் ஈரமாயிட்டு இல்லை, மழை ஒரு வாரமாக மழைனால லைட்டாக புகைச்சாலை போட்டு போகுது. இது பிடிச்சிக்கிட்டுன்னா சூப்பர் ஹரி. ஓகே ஓகே, ரெடி ஆயிடுச்சு. முறுக்கு புளிய போகிறேங்க. கரண்டிங்க எங்கள் சமயக்கோட்டை வசந்த மாளிகை தான் கிச்சன். ஏசி கிச்சனா. எங்களுக்கும் ஒரு நல்ல காலம் வரும்ல, என்னங்க? நல்ல காலம் பிறந்துருச்சு, எங்களோட கஷ்டமெல்லாம் அடுத்த வருஷத்துக்குள்ளே தீர்ந்துடணும் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, இதோ வெந்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா மாவு கொண்டு வந்தாங்க, அது தீபாவளிக்கு புளிஞ்சாங்க. இது மாமி கொடுத்தது, புளிஞ்சிட்ருக்காங்க. என்னை புளிய விட மாட்டார் அவர் தான் செய்யணும்னு ஆசைப்படுவார். என்ன நினைப்பீங்க, என்னக்கா நீங்கள் நின்றுட்டு அவங்கள எப்படியே சொல்கிறீங்களேன்னு யாரும் கேட்காதீங்க, கமாண்டில் வைக்கவா? சூப்பர், இன்னொன்று போடலாங்க. நாங்கள் சுட்டு காமிக்கிறேங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருக்கோம்னா நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். சுட்ட பிறகு காமிப்போம் ஏங்க. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முறுக்கு சுட்டாச்சு. முறுக்கு சுட்டுறதுக்கு வந்து எங்கள் பாப்பா சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க. யாருங்க, இருட்டாக இருக்குது, எடுத்து வந்துங்க வச்சானே. முறுக்கு சுட்டாச்சு, நல்லா முறுமுறுன்னு. பாருங்க, நல்லா முறுக்கு சுட்டாச்சு. நல்லா இப்படி உடைக்கிறாங்க பாருங்க. சும்மா நாங்கள் வந்து ஒரு படி தான் எடுத்துக்கிட்டாங்க, ரொம்ப புளியலை. மாவு இருந்தால் பிறகு புளிஞ்சிக்குவோம் அப்படின்ட்டு. சுட்டு ட்ரம்மில் வச்சா காப்பி குடிக்கிறப்ப அதேமாரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. கொஞ்சோண்டு சீடை போடுறேன், கடல மாவு அரிசி மாவு கொஞ்சோண்டு இருந்துச்சா, அங்கே இருக்க கொஞ்சோண்டு சீடை. சீடை புளிஞ்சிருவோம்.
இந்த எண்ணெயில் இருந்துட்டு இருக்காங்க சீடை. கொஞ்சோண்டு தான் போட்டு செஞ்சு பார்த்தேன், டெஸ்டிங் தான். மிக்சரை போடலான்னு நினச்சேன், அது கொஞ்சோண்டு மாவு இருந்தது, அதனால் போடலை. ஓகே, சீடை எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது உங்கள்கிட்ட நான் காட்டலை. கொஞ்சோண்டு ஒரு கப்பு கடல மாவு, அரை கப்பு அரிசி மாவு, சீரகம், எள், ஓமம் கொஞ்சோண்டு போட்டு உப்பு போட்டு நல்லா பனைஞ்சி, கொஞ்சோண்டு காரத்தூள் போட்டு பனைஞ்சிக்கிட்டு, மறுபடியும் லைட்டாக சால்ட்டு உப்பு கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள் போட்டு குலுக்கி ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, லெமன் சாதத்துக்கெலாம் தொட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். யாராருக்கு முறுக்கு பிடிக்கும், சீடை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.